இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவந்தப்போ தாவேக்காவினர் ஒரு மிகப்பெரிய பொய்யை எல்லாரையுமே நம்ப வச்சாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொது தொகுதிகளில் தலித் கேண்டிடேட்ஸ் நிக்க வச்சு அதிக அளவில் வெற்றி பெற்ற ஒரே கட்சி தாவேக்கான்னு தான் சொல்லி நம்ப வச்சாங்க. இதை நிறைய தலித் ஆக்டிவிஸ்டே நம்பி நிறைய பேர் அவங்க சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானுமே நம்பி இருந்தேன். ஆனா இதோட உண்மை என்னன்னு இப்ப வெளிவந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப வெற்றி பெற்ற கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 45 தலித் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 44 வந்து தனி தொகுதி. அங்க வந்து வேற எந்த கேண்டிடேட்ஸும் நிக்க முடியாது. ஸோ தாவேக்கால இருந்து எத்தனை தலித் கேண்டிடேட்ஸ் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்கன்னா 0. ஒரே ஒரு பொது தொகுதியில மட்டும்தான் தலித் கேண்டிடேட் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் டிவிகே கிடையாது, காங்கிரஸ்ல நிற்கப்பட்ட மேலூர் தொகுதி எம்எல்ஏ. இவர் மட்டும்தான் பொது தொகுதியில நின்று ஜெயிச்ச ஒரே தலித் கேண்டிடேட். ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 30 கேண்டிடேட்ஸ் 40 கேண்டிடேட்ஸ் வந்து தலித் கேண்டிடேட் பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான நியூஸை எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க.